இப்போ கிரெடிட் கார்டு இஎம்ஐக்கும் ப்ராடக்ட் ஃபினான்சிங் இஎம்ஐக்கும் எப்படி சார் வித்தியாசப்படுது? இது எது ரொம்ப டேஞ்சர் நினைக்கிறீங்க? இல்ல என்ன லைக் அவங்க ப்ராடக்ட் குடுக்குறவங்க வந்து இப்ப ரொம்ப பெரிய நிறுவனங்கள் வந்து இப்ப அவங்களே ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சு பண்றாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஆட்டோமொபைல் கம்பெனி டாடா மோட்டார்ஸ், மஹிந்திரா இந்த மாதிரி பெரும்பெரும் கம்பெனிகள் வந்து அவங்க இன்ஹவுஸா ஒரு என்பிஎஃப்சி வச்சுக்கிறாங்க. வங்கி சாரா நிதி நிறுவனம்னு சொல்றோம் இல்லையா, ஃபைனான்ஸ் கம்பெனி அவங்க வச்சு அவங்க ப்ராடக்ட்டை கொஞ்சம் புஷ் பண்ணுறதுக்கு நாங்கள் கொஞ்சம் ஈஸி குயிக் ப்ராசஸிங்கோ அல்லது கொஞ்சம் ஈஸி இஎம்ஐயோ கொஞ்சம் ஸ்லைட்லி லோயர் இன்ட்ரெஸ்ட்டோ, ஏன்னா இப்போ அவங்களுக்கு வந்து இது ரெண்டுமே அவங்களுடைய பிஸ்னஸ்ங்கிறத கண்டு ஓகே இந்த ப்ராடக்ட் வித்தாச்சுன்னா ஓகே எனக்கு இதில் ஒரு நார்மல் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சுன்னா கூட போதும் அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவார். பட் சிறிய நிறுவனங்கள் வந்து அந்த கன்சூமர் குட்ஸ் எல்லாம் இருக்குல்ல 50,000 40,000 அவங்க வந்து ஓன் கம்பெனி வச்சுக்கிறது இல்லை. ஃபைனான்ஸ் கம்பெனி அவங்க வந்து கிரெடிட் கார்டோட தான் டைப் போடுறாங்க, அல்லது பஜாஜ் ஃபைனான்ஸ், ஸ்ரீராம் ஃபினான்ஸு, சுந்தரம் ஃபினான்ஸ் இது மாதிரி மல்டிபிள் பீப்புளோட அவங்க டைப் போட்டுக்கிறாங்க ஃபினான்ஸ் கம்பெனிஸோட. ஸோ இப்போ டைப் போடையில் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு பெர்சன்டேஜ் நாங்கள் தந்துடுறோம், நீங்கள் கொஞ்சம் லோயர் இன்ட்ரெஸ்ட்லாம் அவங்களுக்கு கஸ்டமருக்கு பண்ணி கொடுங்கம்மா. இன்டெரக்டாக தட் இஸ் சம் அரேஞ்ச்மெண்ட். அது வந்து என்ன ஃபைனான்ஸ் காஸ்ட்னு கொடுக்க மாட்டாங்க, மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்ஸுங்கிற மாதிரி கொடுப்பாங்க. வெவ்வேறு நேமில் கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து அல்லது ஆர்பிஐட்டேருந்து எப்படி அவங்களை ஷீல்டு பண்ணிக்கணுமோ அந்த அளவில் ஷீல்டு பண்ணிக்கிட்டு வெவ்வேறு நேமில் அதை கொடுக்குறாங்க, பண்ணுறாங்க, செய்கிறாங்க ஜென்ரலாக.